தற்போதைய திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஒரு நெருடல் இருக்கிறது என்றும் காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்லும் என்றும் சர்ச்சை தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் இன்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் பேட்டியும் அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா டுடே நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது என்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்க சதி நடக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் சத்தியம் டிவியின் சார்பாக பிரத்யேகமாக எடுத்த பேட்டியில் இந்த கூட்டணியில் ஆட்சி என்பது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநிலங்களிலும் கடைபிடிக்கும் ஒரு கொள்கை என்றும் தமிழகத்திலும் அதே கொள்கையைத்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது என்றும் ஆனால் தமிழகத்தில் திமுக கட்சியின் சார்பாக ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கருத்து என்றும் அதை நாங்கள் ஏற்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவதாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினால் அதனால் பலனடைய போவது பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதால் தொடர்ந்து காங்கிரஸை திமுக கூட்டணியில் இருந்து பிரிப்பதற்காக சிலர் சதி செய்கிறார்கள் என்றும் வரும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவிடம் காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இந்த தொகுதி பங்கீடு நிறைவடையும் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த பிரச்சனையானது கூட்டணிக்குள் பிரச்சனை இருக்கிறது என்ற சர்ச்சைக்கு இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் சத்தியம் டிவிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அவர் நமக்கு அளித்த அந்த பேட்டியை இப்போது நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. அந்த அடிப்படையில எங்களுடைய காங்கிரஸ் கட்சி இந்த கோரிக்கையை வச்சிருக்கு. ஏற்றுக்கொள்வதும் அன்பு முதலமைச்சர் கையில தான் இருக்கு. அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் இதனால் பிரச்சனை உருவாகுமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இதனால் ஒரு பிரச்சனையும் உருவாகாது. நல்ல முறையில் பேசி தீர்த்துக் கொள்வார்கள். எங்களுடைய அகில இந்திய தலைமையும் முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தலைவர் ராகுல் காந்தி அவர் உற்ற தோழராக உற்ற சகோதராக இருக்கிறார்கள். 2 பேரும் அப்படிதான் பழகி வராங்க. அந்த அடிப்படையில எந்த பிரச்சனை ஒவ்வொருத்தருடைய கருத்து, எங்க கருத்தை காங்கிரஸ் கட்சியில நாங்க சொல்லியிருக்கோம், அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நிலைப்பாடு 2 பேரும் சேர்ந்து எடுப்பாங்க. அது நல்ல முடிவா இருக்கும். சில சக்திகள் திமுகவிலிருந்து காங்கிரஸை பிரிக்கலாமா, பிரிச்சா இதனால யார் ஆதாயம் அடைவார்கள், யார் நன்மை அடைவார்கள் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆகையால் தமிழ்நாட்டு நலனுக்கு அது உகந்தது அல்ல, நல்லதும் கிடையாது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக தமிழ்நாட்டில் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக போராட்ட கலைஞர்கள் இறங்கி இருக்கிறார். பாஜக நினைக்கும் தமிழ்நாட்டை தாண்டவம் ஆட வேண்டும், தமிழ்நாட்டை சுவாகா செய்ய வேண்டும் என்ற பாஜகவுடைய திட்டத்திற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு உடன் போகின்ற அதிமுகவும் மற்றும் பல கட்சிகளும் தமிழ்நாட்டு நலனை அடகு வைக்க தயாராகிவிட்டார்கள். அதற்கு அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகமாகும். ஆகவே ஒருபோதும் இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை தமிழ்நாட்டில் வளர்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம். 2 தலைவர்களும் பேசி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாண்பு முதலமைச்சரை பேசி நல்ல முடிவெடுப்பார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.